இப்ப பாக்குறது என்ன மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்துல வந்து எப்படி ஓடி ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஆர்டர் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல பாக்குறோம். இது ஆக்சுவலா மெக்கானிக்கல் ரிலேட்டடா சப்ஜெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஐடியா. சரிங்களா? மாஸ் ம். சிஸ்டம். மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் நம்மளோட மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த வெயிட்டுமே இல்லை. தட் மீன்ஸ் மாஸோட கான்செப்ட் இதில் இல்லை. இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் தெரியுதாப்பா? டயக்ராம் தெரியுது சார். அப்போ பாருங்க, இது நார்மல் ஸ்ப்ரிங் இருந்தால் எந்த டிஸ்டர்புமே இருக்காது. இதில் ஒரு மாஸ்ங்கிற ஒரு வெயிட்டான பொருள் வைக்கும் போது தான் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இந்த மாஸ். கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்னா கீழே கீழே நான் சொல்கிறேங்கண்ணா. ஸ்ப்ரிங் வந்துட்டு கீழே வந்துடும். வெரி குட். அந்த வெயிட் வந்து வைக்கும்போது ஸ்ப்ரிங் வந்து கீழே வருது. அப்பதான் அது டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப ஸ்ப்ரிங் என்ன ஆகும்? திடீர்னு ஒரு வெயிட் வச்சுட்டு என்ன ஆகும்? மேலேயும் கீழே 2 ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப அந்த வெயிட் வந்து அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு அந்த வெயிட் கம்ஃபர்டபுளா ஆக மட்டும் தான் அது ஸ்டாப் ஆகும். கரெக்டாப்பா? ஓகே சார். அது புரியுது. அது பேசிக் ஐடியா புரியுதுல? அதனால சொல்றேன், இப்படி இருக்கிற மாஸ் வந்து கொஞ்சம் வெயிட் வைக்கும்போது கொஞ்சம் இதாகும். அப்புறம் அந்த வெயிட் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீசிங் ஆகிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல வந்து இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எஸ் சார். சரிங்க. இந்த டயக்ராம் வச்சுட்டு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஓடி செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத இப்போ நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம்ங்கிற என்ன எடுக்கிறீங்கன்னா மாஸ்ன்னு எடுக்கிறீங்க. மாஸ்னா நம்ம அந்த வெயிட்டோட கான்செப்டோட வச்சுக்கிறீங்க. கரெக்டுங்களா? கேங்கிற என்னங்கிறீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட எலாபரேட்ஸ் இருக்கும்ல அதனுடைய கான்சன்ட்ங்கிறாங்க. ஓகே, ஸ்ப்ரிங் கான்சன்ட். கேங்கிறது என்னங்கிறாங்க ஸ்ப்ரிங் கான்சன்ட். ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் மைல்டா இருக்கலாம், ரொம்ப லென்த்தா இருக்கலாம், ரொம்ப இதா இருக்கலாம். சரிங்களா? அப்ப அதனோட வேவ் மாறும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பொறுத்த மாதிரி அவங்க ஸ்ப்ரிங் கான்சன்ட் வந்து இது பண்றாங்க. சரிங்களா? சிங்கிறது என்ன சொல்றாங்க பாத்துங்க. சிங்கிறது வந்து டேமிங் ஃபோர்ஸ். அதான டேமிங் ஃபோர்ஸ். டேமிங் ஃபோர்ஸ் பத்தி என்ன தெரியுமாப்பா? நோ சார். சரி, என்னன்னா இப்ப நார்மலா ஒரு வெயிட் இருக்கப்ப இப்ப ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஸ்ப்ரிங் இருக்குது. இப்ப அவுட்டர் இன்டர்னல் ஃபோர்ஸ் வேற, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேற. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா இப்ப இந்த வந்து இது வெயிட் வைக்கும் போது உனக்கு ஆகிறது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து இந்த வெயிட் வைக்கிறனால அவுட்டர் ஃபோர்ஸ் என்னன்னா நீ வைக்கிற நேரத்தில் நிறைய காத்து அடிக்குதுன்னு வச்சுக்குவ, இல்லையே நீயே வச்சு கை வச்சு ஆட்டுறேன்னு வச்சுக்குவ, அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த வெயிட் மட்டும் ரன் ஆச்சுன்னா இஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் இன் த ஸ்ப்ரிங் சிஸ்டம். சப்போஸ் நீ அது ஒரு காத்தோட்டமான பகுதியில் இருக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கோட வைப்ரேஷனும் ஒரு காத்தோட்டமா இருக்கிற வைப்ரேஷனும் உனக்கு எப்படி இருக்கும்? மாறுமா மாறாதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதாப்பா? நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்ல டவுட் இருக்குதா? இப்ப நான் என்ன சொன்னேன்னா ரூமுக்குள்ளார ஒரு வெயிட் வைக்கிறீங்க இந்த ஸ்ப்ரிங்ல. அப்ப இருக்கிற ஒரு சோர்ஸும் ரூமுக்கு அவுட்ல அதே ஸ்ப்ரிங்ல அதே வெயிட் வைக்கிறீங்க. அப்ப இருக்க சோர்ஸும் அதை எலாபரேட் ஆகிற சோர்ஸ் லென்த் வந்து உங்களுக்கு மாறுமா மாறாதான்னு கேட்கிறேன். புரியலையா கபிலேஷ்? சார் கொஞ்சம் புரியல சார். ஒன்னடா கண்ணு, ஒரு எடை மிஷின் வச்சுட்டு நீ ரூம்ல எடை போட, ஒரு பொருள் எடுத்து ரூம்ல எடை போடு, அதனோட வெயிட்டும் ரூமுக்கு வெளியே உட்காந்து அந்த அதே ஒரு பொருளுக்கு வந்து எடை போடு. வெயிட் மிஷின் எடுத்து வெயிட் எடுத்து போடுங்க இது ஒரு பொருளுக்கு. இருக்காது. இருக்காது. நீ வேணா செக் பண்ணி பாரு, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நான் ரீசெண்டா இதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தேன்னா நான் கோல்டு வாங்க போனேன் ரீசெண்டா ஒரு 6 மாசம் முன்னாடி. எனக்கு கோல்டு எவ்வளவு ரேட்டு, அந்த கோல்டு வாங்க போகும்போது அந்த கிராம் பார்த்தீங்கன்னா 0.2 கிராம் பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல போகும்போது அதிகமா இருந்தது. அது இன்டீரியர்ல போயிடும் போது அது 0.2 வந்து கம்மி ஆகும். ஓ ஆமா சார், இது கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள வெயிட் போடுவாங்க. புரியுது இல்ல? அப்ப அது பேர் என்னது? இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னென்ன ஆகும்? புரியுதுங்களா? அப்ப அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டத்துக்கு ஆகுமா ஆகாத? ஒரு ஸ்ப்ரிங்ல ஒரு ரூம்ல வச்சு அந்த மாசை போடுங்க. தட் மீன்ஸ் எடைக்கல்ல எது இருக்குதோ அதை போடுங்க. உங்களோட அந்த ஸ்ப்ரிங்கோட எலக்ட்ரிசிட்டி எப்படி ஆகும்? அது அந்த ரூமுக்கு வெளியே நம்ம காத்தடிக்கிற பகுதியில் அதே எடை பொருளை போடுங்க. அதனோட வைப்ரேஷன் எப்படி ஆகும்னு பாருங்க. அதுதான் சொல்றாங்க டேமிங் ஃபோர்ஸ்ங்கிறாங்க. புரியுங்களா? ஓகே ஓகே. கிளியரா? எஸ் சார். டேமிங் ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் தி அவுட்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. சொல்லுப்பா. ஓகே சார், புரிஞ்சுச்சு சார். ஓகேப்பா.
ஸோ எஃப் ஆஃப் டிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ டைமிங் ஃபோர்ஸ்னு என்ன புரிஞ்சுட்டீங்க? ஏர் ரெசிஸ்டன்ஸ் சம் டிஸ்டர்ப் ஆகுது, எனர்ஜி வந்து சம் டிஸ்டர்ப் ஆகுது. சரிங்களா? எனர்ஜி வந்து சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் இந்த மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்மால் கான்ஸ்டன்ட் டைம் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதுலேருந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? செகண்ட் லா. தட் மீன்ஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது? சொல்லுப்பா. நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்றாங்கன்னு? இது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். சொல்லுப்பா. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எங்க அது மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த மாஸ், இந்த மாஸ் கொடுத்துட்டு என்ன ஆகுது? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, வேரியேஷன் ஆகுது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன் மீனிங் புரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங்கில் அந்த வெயிட்டுகள் வைக்கிறீங்க, வெயிட்டுகள் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஸ்ப்ரிங் என்ன ஆகுது? எலாபரேட் ஆகிட்டு இங்கே வருது. அடுத்த டைம் என்ன ஆகுது? எலாபரேட் ஆகிட்டு ரெடியூஸ் ஆகாம இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பயங்கர ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் டிகிரீசிங் ஆகும். கரெக்டா? இன்க்ரீஸ் டிகிரீஸ் அதே லென்த்ல இருக்கும். கொஞ்சம் டைம் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்ப ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். கரெக்டா? ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். கரெக்டாப்பா? அந்த மாதிரி ரன் ஆகுறதுக்கு நேம் என்ன தெரியுமா? இப்போ ஸ்பீடினோட மீனிங் என்ன, ஆக்ஸலரேஷன் மீனிங் என்ன, வெலாசிட்டியோட மீனிங் என்ன? இதுதான் கான்செப்ட். அதான் வந்து நியூட்டன்ஸ் லாவோட போர்ஷன் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஆக்ஸலரேஷனோட சொல்றாங்க. ஸ்பீடுங்கிறது இஸ் எ ஸ்கேலர், velocity is a vector. What is acceleration? சொல்றாங்க. இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டோம்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். சொல்றாங்க சார். ஸ்பீட் சேஞ்சஸ் வித் டைம், velocity changes with distance. ஓகே, சூப்பர். Velocity changes with displacement, acceleration changes with velocity. yes sir, dv by dt. அப்ப இங்க நடக்கக்கூடிய கான்செப்ட் வெலாசிட்டியோட கான்செப்டா ஆக்ஸலரேஷனோட கான்செப்ட்? velocity. ஸ்பீடுங்கிறது ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. கரெக்டா? ஆக்ஸலரேஷன்ங்கிறது வந்து என்னது? the difference between the second derivative of the displacement, அதாவது the derivative of velocity is called acceleration. அப்படின்னு என்ன ஆகுது? உங்களுக்கு வேரி ஆகுது. கரெக்டா? நம்ம ஸ்பீடு வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பண்றதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்ஸலரேஷன். ஒரு வண்டி வந்து ஒரே ஸ்பீட்ல போறீங்களா? ஒரே ஸ்பீடில் போனால் அது வந்து வெலாசிட்டி ஆயிடும். கரெக்டா? நீங்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு அது வெலாசிட்டி ஆகும். அது ஆக்ஸலரேட் பண்றேன்னு கொஞ்சம் இன்க்ரீசிங் பண்ணுவேன், கொஞ்சம் டிக்ரீசிங் பண்ணுவேன், இன்க்ரீசிங் பண்ணுவேன், டிக்ரீசிங் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் ஆக்ஸலரேஷன். சரிங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறனால தான் இங்க வந்து இதை நோட் பண்றாங்க. மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டத்துல ஒரே ஸ்பீடில் போகிறது இல்லை, உங்களுக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மாத்தி மாத்தி வரும். ஆக்ஸலரேட் ஆகுது. கரெக்டா? ஆக்ஸலரேட் ஆகுது. ஆக்ஸலரேட் ஆகிறதுனால ஆக்ஸலரேஷன் சொல்றாங்க. சரியாப்பா? இந்த கான்செப்ட் புரியுதா? இது ஏன் MA நோட் பண்றாங்கன்னு புரியுதா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நியூட்டன் லா ஆஃப் மோஷன், that means Newton's second law of motion. சரிங்களா? the acceleration of the objective is directly related to the net force and inversely related to the its mass. ஓகேங்களா? அப்ப இன்வெர்ஸ்ங்கும் போது என்னவோ, இப்போ ஒரு நெட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? m × a. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா a is directly proportional to m divided by n. இதுதான் வந்து நம்மளுடைய நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம ரெட்டிஃபை எழுதுனா இது நம்மளுக்கு கிடைக்குது. அதை எலாபரேட் பண்ணிட்டு எழுதுனா இது கிடைக்குது. சரியாப்பா? ஓகே சார். ஆக்ஸலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு f ஆகும், ஆக்ஸலரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் டயர் மாஸ் ஆகும் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். இதுவரை இந்த கான்செப்ட் 3 கான்செப்ட் சொல்லிக்கிறேன். இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? சரி இல்ல சார், புரிஞ்சு. சரி. இப்போ ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஆக்ஸலரேஷன் என்னது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரிங்களா? அதனால இங்க எப்படி நோட் பண்றாங்க பாத்துங்க. இப்போ வந்து இங்க வந்து எஸ்க்கு பதிலா எக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. அப்ப இங்க எப்படி ஆகுதுன்னு பாத்துக்கிட்டாங்கன்னு எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்.
டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுடைய நியூட்டன் லா ஆஃப் போர்ஷன்ல மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு பேசிக் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த போர்ஸ் என்னது? எந்த போர்ஸுமே டிஸ்டர்ப் ஆகலைன்னா இது நடக்குது. சரிங்களா? இந்த போர்ஸ்ல எதுதான் டிஸ்டர்ப் ஆகும்? ஆல்ரெடி மேலே பார்த்த கான்ஸ்டன்ட் எப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். எதெல்லாம் இந்த போர்ஸ்ல டிஸ்டர்ப் ஆகும்? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் மாறும். ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்தாக இருந்தால் அது எப்படி வேரியேஷன் ஆகும் அதனோட இது. அடுத்தது என்னது? டேமிங் போர்ஸ் பொறுத்து மாறும். டேமிங் போர்ஸ் என்ன சொல்லு? எனர்ஜி டிஸ்டர்பாய்மெண்ட். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன காத்துல படும்போது என்ன ஆகும்? ஏர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கேசஸ் வந்து என்ன ஆகும்? அந்த மாதிரி கேஸ் நடக்கும்போது இதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகும். அது பார்க்கலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது. சரிங்களா? இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. m இன்ட்டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எஃப். எஃப்ங்கிறது இஸ் நார்மல் ஃபோர்ஸ். கரெக்டுங்களா? இதில் எதில் டிஸ்டர்ப் ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் சிஸ்டத்தோட கான்செப்ட் படி இது டிஸ்டர்ப் ஆகும். அடுத்தது எது டிஸ்டர்ப் ஆகும்? டேமிங் ஃபோர்ஸ். டேமிங் ஃபோர்ஸ் என்னது? டேமிங் ஃபோர்ஸ்னாவே அங்கே ஒரு வெலாசிட்டி நடக்குதுன்னு அர்த்தம். டேமிங் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு ஏர் வந்தோ இல்லை வேற எந்த டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வெலாசிட்டியோட கான்ஸ்டன்ட் என்ன? தட் டேமிங் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் வந்து சி நோட் பண்ணிக்கிறாங்க. டேமிங் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் சி நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டு உங்களுக்கு வேரி ஆகும். ஒரு ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப மைல்டா இருக்குதுன்னா அதுல ஒரு வெயிட் கண்டு வைங்களேன், அதனுடைய வேரியேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அது வந்து கேன் நோட் பண்ணிக்கிறாங்க. அதே அந்த ஸ்ப்ரிங்கோட வந்து ரொம்ப மொத்தமா இருந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹார்டா இருந்து வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு வெயிட் கல் வைக்கும் போது அதனுடைய வேரியேஷன் இருக்கும் மைல்டா இருக்கும். அதோட எப்படி இருக்கும்? ஒரு மைல்டா இருக்கும். அதனாலதான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுங்கிறாங்க. சரிங்களா? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னவோ அதை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறும். அடுத்தது என்ன சொல்லிக்கிறேன்? டேமிங் ஃபோர்ஸ் சொல்லிக்கிறேன்ல. டேமிங் ஃபோர்ஸ்ங்கிறது என்னது? வெளியே வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து வெளியே வந்து ஏர் வந்து அடிக்கிறது. சரிங்களா? ஏரோ இல்லை வேற எனர்ஜி சம் கான்செப்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? அதனுடைய ஸ்பீடு வந்து குறையும். ஸ்பீடுங்கிறது இங்க என்ன நோட் பண்றோம்? வெலாசிட்டின்னு நோட் பண்றோம். அந்த டேமிங்கிறது என்னது? சி நோட் பண்ணிக்கிறோம். அந்த சி வந்து எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப அந்த வெலாசிட்டியோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. கரெக்டா? இங்க வர ஸ்பீடை பொறுத்து இதனுடைய வேரியேஷன் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகிறனால தான் இது மைனஸ் நோட் பண்றாங்க. இது ரெண்டு ஏன் மைனஸ் வருதுன்னா இதுதான் ரீசன். புரியுதாப்பா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சூப்பர். அவ்வளவுதான் கண்ணு. நம்மளுக்கு இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்கு? என்னமா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் சார். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இவ்வளவுதான் மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்துல இருக்கிறது. பிளஸ் k இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் சி இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு சம் எஃப் ஆஃப் டி. இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இது ஒரு ஆர்டர் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம்? m இன்ட்டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் சி இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி பிளஸ் சம் k இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் டி. ஓகே. இப்போ நான் இந்த கான்செப்ட் சொன்னேன்ல, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ஃபோர்ஸ் இதெல்லாம் சொல்றேன்ல, இதுக்கு எந்த லாவில் அப்ளை ஆகும்னா ஒரு லா பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த லா பேர் வந்து கூக்ஸ் லா. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் இருக்குங்களா? இந்த லா அப்ளை ஆகிறதுனால தான் இந்த ஃபார்முலா கிடைக்குது. நீங்க வேற எந்த ஃபோர்ஸுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகல, நார்மலா இருக்குதுன்னா நம்மளுக்கு இந்த கான்செப்டோட முடிஞ்சுது. அந்த கூக்ஸும் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனாலதான் அந்த எரர் வருது, இல்லைன்னா எரர் வராது அப்படிங்கிற வந்து சொன்னனால தான் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு டேம்ப்டு ஃபார்ம், டேம்ப்டு கண்டிஷன் சொல்லுப்பா. கிளியரா இல்ல சார். அதனால தான் வந்துட்டு டேம்ப்டு கண்டிஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமாடா கண்ணு. இதுதான் நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மீதி எல்லாம் என்னது? கொஸ்டின் எப்படி இருக்க போகுது? கியர் மாஸ் வேல்யூஸ் இஸ் 100 கிராம் அண்ட் டேமிங் ஃபோர்ஸ் வந்து அந்த கிலோமீட்டர் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க -10. அது டைரக்டா வேர்டிங் இது அதோட ஆமா வேர்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த சீங்கிறது டேமிங் ஃபோர்ஸ் சொல்லிருப்பாங்க. அதை நான் வச்சுங்க. சீன் கொடுக்க மாட்டாங்க, டேமிங் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த லெட்டரை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன நோட் பண்ணணும்? அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எங்க இருக்கும்? எக்ஸ் ஆஃப் டி ல இருக்குமா இல்ல டிஎக்ஸ் பை டிடி ல இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? மற்றபடி ப்ராப்ளம் இதுக்கு மேலே நீங்க சால்வ் பண்ண முடியாதா? ஓகே சார். இப்போ ஒரு டேம்பிங் ஃபோர்ஸ்க்கு யூனிட் இருக்கா இல்லையா சார்?